ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைமு அதுவும் ஏன் சொந்த வண்டியில் ஓ மை காட் கேபி ப்ரோவோட ஷர்ட் வந்து பறக்குது. ஆமாம். ஸோ அந்த அக்கா செம்ம கியூட்டுங்க என்னைய பார்த்துட்டு இது என்ன கேமராவா அப்படின்னு. ஓகேண்ணா தேங்க்யூண்ணா. காலேஜ் முடிச்ச பிறகு தான் லைஃபோட ரியாலிட்டிஸ் இருப்பால அடிக்கும். பயங்கரமாக இருக்கு. ஓ உள்ள போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ சீரியஸ்லி வேற லெவல் ப்ரோ. ப்ரோ ஃப்ரண்ட்டில் இது இல்லை பைலட் இது இல்லை, இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வைக்கிற லக்கேஜுங்க. அட்லாஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்புக்கு கிளம்பி வச்சுங்க. ஸோ நான் வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டேன் ஒன்றா எடுத்து. நம்மளோட செல்லக்குட்டி சூட்டு வந்து உட்காந்துருச்சுங்க வழி விடாமல் எங்கடா போகிறேன் இன்னும் கூப்பிட்டு போடான்னு சொல்லிட்டு. ஸோ சேனல் கேர் ஆஃபீஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஃபாலோ போட்டுக்கோங்க. ஸோ மறக்காமல் உங்கள் அன்பாக போய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஆளுங்க. ஸோ வாங்க வண்டி ஓட்டிகிட்டே பேசுவோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன், யாருமே ஃபோன் எடுக்கலை, எல்லாம் நல்லா தூங்கிட்டுருக்காங்க போல். ஸோ வந்து கேபி ப்ரோ ஒருத்தர்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்கார், அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை எழுப்பி பார்த்துட்டு இன்கேஸ் யாரும் வரலன்னா அப்படியே ஏலகிரி போயிடலாங்க. தனியாக தான் போகணும், கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஒரு அனுபவம். எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து யாரும் கூட வர மாட்டாங்கல்ல. ஏய் மோட்டு வெயிலாம் ஓடிடாத. ஸோ வண்டி எடுத்தாச்சுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் நான் தனியாக இல்லைங்க, நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் என்னங்க எனக்கு, நீங்கள் இருக்கீங்க என் கூட. ஸோ உங்களோட ஜாலியாக பேசிட்டு அப்படியே ஜாலியாக போவேன். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 7:17. ஸோ இன்றைக்கி எனக்கு ஒர்க்கு முடிச்சுட்டு தான் வந்தேன். 6 மணி தான் வந்தேன் வீட்டுக்கு, நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு. நான் வந்து இது மாதிரி யோசிச்சுட்டே வந்தேன், நம்ம என்ன போவோமா, இவங்க வந்து பிஸ்கெட் கொடுக்க மாட்டாங்களே. பிஸ்கெட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, கதை கொடுத்துட மாட்டாங்களே. அதுங்க அங்கே வந்து பிஸ்கெட்னு சொல்வேன், பிஸ்கெட் கொடுத்துட மாட்டாங்களே, இல்லை வரமாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா, சரி நம்ம வந்து கிளம்புவோம், இருந்தாலும் நம்ம கிளம்புவோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோலோவாக கூட போக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உடனே எல்லாமே பேக்லாம் பண்ணி வச்சுட்டேன். பேக் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறேன், எவனுமே ஃபோன் எடுக்க மாட்றாங்க. சரி ஓகே, ஸோ நம்ம ப்ரோ வீட்டுக்கு போவோம், அவர் தூங்கிட்டு இருக்கார் போல், எழுப்புவோம். ஸோ மணி 8 மணிக்குள்ளே கிளம்புனா கூட நம்ம ஒரு 12 மணி அங்கே ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க எல்லாம் வந்த பிறகு சொல்கிறேன் எல்லாமே. இன்கேஸ் வரலன்னா பிளானே மாறும், அது எப்படின்னு தெரியல. எங்கள் அம்மா வந்து பார்த்து பத்திரமா போ, தனியாலாம் எங்கேயும் போகாத அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ பேக் பார்த்திங்கன்னா ஒரே பேக் தான் எடுத்தேன். பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடு, துணி கூட அவ்வளோ எடுத்து வைக்கல. என் கோப்ரோ அக்சசரிஸ், அப்புறம் ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டேன் எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஏன் லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி 3 நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவை போட்டே ஆகணும். அதனால் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டேன், நம்ம வந்து அங்கே போய் எடிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருங்க, இது வந்து சைதாப்பேட்ஸ் ஃப்ளாட்ஸ். இது நான் அவரை போய் எழுப்பி வந்துடுறேன். ஸோ இதோ நிற்கிதா, இந்த 390 தாங்க, பழைய ஜெம்முங்க. ஸோ இதில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இன்னொருத்தன் நான் கூப்பிட போயிட்டுருக்கேன், அவன் வந்து பேக்கில் ட்ரெஸ் வைக்க இடம் இல்லையா, அதனால் உன் பேக் எடுத்துகிட்டு வாடா கொஞ்சம் ட்ரெஸ் வச்சுக்கிறேன்னா, அதனால் அதான் பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அவன் துணியெலாம் எடுத்து வந்து வைக்காதுல. என்னடா ஏ. ஸோ கைஸ் நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு வந்துட்டேன். சரியான லேட்டு, இவன் லேட்டு எவ்வளோ லேட்டு, எவ்வளோ நேரம்டா பார்ப்போம். மணி பார்த்தீங்கன்னா சொன்னால 9 ஆக போகுதுங்க, இன்னும் 8:30 9 ஆக போகுது. இவனுங்க நல்லா வர மாதிரி தான். டேய் ஏன்டா அப்படி பண்ணுற நீ, ஏன்னா கேட்டால் குளிச்சுட்டு வரேன்றான், புரியல. சரி அவரை கூப்பிட்டு வந்துடலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா மணி 9 ஆயிடுச்சு. நாங்கள் எதில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவாவில் தான். ஆக்டிவாவில் அவன் எப்படி வரான்னு பாருங்களேன். இப்படியே வர போறியாடா நீ, பூமர் ஜெட்டியா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ எந்தெந்த வண்டியில் போகிறோன்னா, ஒரு 390, ஒரு 250, அப்போ வந்து ட்ரைம் ஸ்பீட் 400. சில நேரங்கள் கழித்து. ஸோ நம்ம எங்கே போகிறோன்னா ஏற்காடு தாங்க போகிறோம். நம்ம வந்து ஏற்காடு ஏன் சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, மேகலாமலை வந்து ரொம்ப தூரங்க, அது வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஸோ பட்ஜெட் வந்து யார்கிட்டையும் இல்லை. ஸோ நாங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணி 3K பிளான் பண்ணியிருக்கோம், ஆளுக்கு 3K. பைக்குக்கு மட்டும் பெட்ரோலு, ஸ்டேக்கு வந்து 500 ஆளுக்கு, சாப்பாட்டுக்கு ஒரு 500 600 அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம்.
இப்போ லைஃப்பில் ஃபஸ்ட் டைமு அதுவும் என் சொந்த வண்டியில் நான் போயிருக்கேன், பைக்லாம் போயிருக்கேன், இல்லைன்னு என் சொந்த வண்டியில் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ கேபி ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம கேபி ப்ரோ. ஸோ என் ஃப்ரெண்டு டேனி இருக்கான், டேனின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவனோட பிரதர் அவங்க. டேனி வந்து அவன் வந்து இப்போ இங்கே இல்லை, அப்ராட் போயிட்டான். ஸோ நாங்கள் வந்து கேபிரோட ரொம்ப க்ளோஸுங்க. அவர் வந்து நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸு, ஒரு அண்ணா மாதிரி. ஸோ நாங்கள் வந்து ப்ரோ அண்ணா அப்படி ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மீனம்பாக்கம் போயிட்டு மீனம்பாக்கத்தில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண போகிறோம். பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லாேருக்கும் டேங்க் ஃபில் போட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெச்சு தாங்க, நிப்பாட்டாமல் தெறிக்க விட போகிறோம். ஸோ அங்கங்கே நிப்பாட்டிலாம் இல்லை, ரெஸ்ட் ரூம் பிரேக் மட்டும் நிப்பாட்டுவோம். இந்த சாப்பிட்றதுக்கு மட்டும் நிப்பாட்டுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போனால் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மணி 3 மணிக்குள்ளே வந்து போக முடியும், இல்லைனா போகவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணல. ஸோ என் கூட நீங்கள் இருக்கீங்க. ஸோ லவ் யூ ஆளுங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லாமே காமிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ண பார்க்குறேன். எல்லோரும் இந்த ரைடிங் ஜாக்கெட்டு, இந்த இது வந்து நம்மளுக்கு ரைடிங் ஜாக்கெட் மாதிரி இருக்குல்ல நம்ம போட்டிருக்குது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் க்ளவுஸு, கேமராலாம் பற்றி எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசம் பார்க்குறாங்க. சின்ன சின்ன பசங்களாம் வந்தாங்க ஒரு சைடு, இந்த ஆப்போசிட் சைடில் வரும்போது நடந்து வந்தாங்க. அப்போ நான் போகும்போது ஹாய் பாய்ன்னு காமிச்சிட்டே இருந்தாங்க எல்லோரும். ஓ மை காட், கேபி ப்ரோவோட ஷர்ட் வந்து பறக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 80-90லே க்ரூஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ நான் பின்னாடியே இருக்கேன், அது விழுந்தா கூட பட்டுன்னு கேட்ச் வச்சுருக்கேன். விழுகாது தான் நினைக்கிறேன், அவர் சாஞ்சிட்டு இருக்காரு. கேபி ப்ரோ ஷர்ட் பறக்கிற மாதிரி இருக்கு, ஷர்ட் பறக்கிற மாதிரி இருக்கு. போகலாம் போகலாம். ஓ இன்னைக்கு தமிழ் நியூ இயரா? அக்கா டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. கார்டுக்கா? அக்கா பில்லு மட்டும்க்கா. ஆமாம், நாங்கள் ரைடு பண்ணுறோம்ல, வீடியோ எடுத்துகிட்டே போவோம். ஆமாம் ஓகேக்கா. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1420, 14.2 லிட்ரு. உங்க பங்கு எடுத்துனா எங்களெல்லாம் போடலாம்ல நியூ இயர்க்கு? கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. என்ன என்ன மிஸ்டர் ஃபிளாஷ் இதை பார்த்துக்கோங்க, நான் வீடியோ போய் அப்லோட் பண்றேன். எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆன்ல தான் இருக்காது. ஓகே ப்ரோ. அக்கா இதை பாதியாக பிச்சிட்டேன், பிரச்சனை இல்லைல்ல. எனக்கு காப்பி வேண்டாங்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹாப்பி தமிழ் நியூ இயர். பாய்க்கா, வாங்க போகலாம். ஸோ அந்த அக்கா செம்ம க்யூட்டுங்க. என்னைய பார்த்துட்டு இது என்ன கேமராவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு என் சேனலில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கிறேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், என்னையெல்லாம் போடுங்களேன் அப்படின்னா. நீங்களாம் வருவீங்கக்கா அப்படின்னு சொன்னேன். 1400 டேங்க் ஃபுல். அதுதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது, பெட்ரோல் அடிச்சாச்சு. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 480 கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்குது ரேஞ்சு. ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டேன், 1400 வந்துச்சு. அவனும் ஃபுல் டேங்க், இவனும் ஃபுல் டேங்க். ஸோ அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் எங்கேயுமே நிற்க மாட்டோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணாமல். இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண வேணாண்டா எங்கேயுமே, ஓகேவா? சாப்பாடு மட்டும் நிப்பாட்டிப்போம். நான் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் வந்து ஒரு தலகாணி மாதிரி புஷன் மாதிரி வச்சுருக்கேன். எங்கள் மாமாக்கல்ல இருந்துச்சுங்க. மாமா கிட்ட போய்ட்டு, மாமா இந்த மாதிரி ரைடு போகிறேன், எனக்கு ஒரு சின்ன ஸ்மால் தலகாணி மாதிரி ரெடி கொடுமா, பண்ணி கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்டதால் அவர் வந்து வாடா உடனே பாடா பண்ணி கொடுக்குறேன்ட்டு அவர் கிட்ட போய் எடுத்துன்னு வந்துட்டேன் அந்த தலகாணியை. ஃபோன் இங்கே இருக்கா, ஆனால் என் பாயிட்ட எடுத்து பார்க்குறேன், என்னடா ஃபோனை காணுன்ட்டு. சார்ஜும் 41 இருக்குது, இல்லைனா சார்ஜ் போட்டுக்கலாம். கோப்ரோவில் எவ்வளோ இருக்குன்னு தெரியலங்க. நான் வந்து ஆஃபீஸுக்கு நல்லா தூங்கி எழுந்து தான் வந்தேன், ரொம்ப நேரம்லாம் முழிச்சிட்டு இல்லை. வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். இந்த மாதிரி ரைடு போகணும், நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்றதுக்காக தூங்கிட்டேன். நான் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒரு ஆர்வத்திலே இருந்தேன் தெரியுமா. நேற்று கேபி ப்ரோ வீட்டுக்கு போகிறதுக்கு பதில் என்ன பண்ணேன், நாங்கள் வந்து நைட்டு பிளான் போடலான்னு சொல்லிட்டு கேப் ப்ரோன்னு சொல்லி வாங்க வீட்டுக்கு வாங்க இருப்பான் அப்படின்னாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு கூப்பிட்டார்ல, அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே வந்து 2 பில்டிங் இருக்கும் அந்த குவார்ட்டர்ஸ்லேயே. அவர் வந்து பழைய பில்டிங் ஒன்று, புது பில்டிங் ஒன்று இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஆர்வத்தில் பழைய பில்டிங்க்கு போயிட்டேன். அவர் பழைய வீடு இருக்க அதில் போயிட்டேன். நான் யோசிச்சுட்டே போயிட்டேன், இந்த மாதிரி நம்ம போவோமா இல்லையா, ரைடு போவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டேன். அங்கே போய் தான் நான் வந்து ஐயோ கேபி ப்ரோ தான் மாறிட்டாரு, நான் இங்கே வந்து அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு ரிட்டன் போயிட்டு உட்காந்து பேசணும், அவ்வளோ நேரம் பேசணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போக மாட்டேன் தான் நினச்சோம். பட் ஃபைனலி பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. பட் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம், அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாங்க.
எவ்வளோ நேரம் பார்த்துக்கலாம். இப்போ போயிட்டே இருந்தேன்னா ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா வந்து பாவங்க, ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்க்கவே. கை குழந்தை வச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. ப்ரோ நீங்கள் போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். 5 minutes போயிட்டே இருங்க, நான் க்ளவுஸை மாட்டிட்டு வந்துடுறேன். நீங்கள் போயிட்டே இருங்க, வந்துடுறேன். அவங்ககிட்ட சொல்ல வேணாம், ஏன்னா அவங்களும் வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க போயிட்டே இருக்கட்டும். நம்ம போய் ஒரு கொஞ்சோண்டு பெட்ரோல் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அவங்க கை குழந்தைங்க டோ பண்ணலாம் தான் நினச்சேன், பட் கை குழந்தை வச்சுருக்காங்களே, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரிட்ஜ் மேலே தள்ளிட்டு போகிறாங்க. இல்லை தண்ணி பாட்டில் இருக்கு, அதில் கொஞ்சம் ஒரு என்னால் முடிஞ்சது வலுக்குதுங்க. 40 rupees 50 rupeesக்கு வாங்கி கொடுத்துருவோம். மீதி அவங்க போட்டுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ காசு இல்லைங்க, அதுதான் பிரச்சனையே. ஆனால் பாட்டிலில் கொடுப்பீங்களா? கொஞ்சம் எமர்ஜென்சி கொடுக்க முடியாதாண்ணா? அனுமதி இல்லைன்றாங்களே. மை காட். அண்ணா பாட்டிலில் கொடுப்பீங்களா? ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு எமர்ஜென்சி, வண்டி நின்றுச்சு. என்னண்ணா 100 ரூபாவா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. போயிருப்பாங்க. அப்படியே கை குழந்தை வச்சுருந்தாங்களா, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி நேரா நம்ம இது கூட பண்ணலண்ணா எப்படி சி நம்ம இதுக்கு தான் இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு மனசு. அதனால் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். ஏன்னா இந்த பக்கம் சுத்தமாக பெட்ரோல் பங்கே கிடையாது. ஏர்போர்ட் ரோடை தாண்டிட்டோம்னு வச்சுங்களேன். ஏர்போர்ட்டை தாண்டா தான் பெட்ரோல் பங்கு, எங்கேயுமே கிடையாது பெட்ரோல் பங்கு. அண்ணா பெட்ரோல் இல்லையா? பஞ்சர் ஆகிடுச்சா? சரி ஓகே. அடை வந்துடுச்சா? சரி ஓகே. பஞ்சருங்க, பெட்ரோலில் நினச்சேன். சரி ஸோ பரவாயில்ல, இருங்க, இந்த பெட்ரோல் நம்ம யூஸ் ஆகும், நம்ம யூட்டன் அடிச்சு போய்க்கலாம். சரிங்க, அங்கே நிற்கிறாங்களே, கடை வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால தான் சரி ஓகே. என்னாலையும் எதுவும் பண்ண முடியாதுல்ல, பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண. என்கிட்ட பஞ்சர் கிட்லாம் இல்லை, அது டியூப்லெஸ் வேறு. சரி அது டியூப் வேறு. 2 ஃபோன் அடிச்சிட்டாங்க எனக்கு. இந்த மாதிரி வந்து சீக்கிரம் வாடா, வேகமாடா. ஐயோ ஒரு அண்ணா தள்ளிட்டு போகிறாரு. ஐயோ அண்ணா பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் இல்லையா? எப்படி பாருங்க பெட்ரோல் இருக்கான்னு. லைட்டாக இருக்கா? சரி இது ஊற்றிக்கோங்க. இது ஊற்றி பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. இல்லை ஊற்றிக்கோங்க. அது எக்ஸ்ட்ரா பெட்ரோல் தான் என்கிட்ட இருக்குது. ஃபுல் டேங்க் இருக்குது. நீங்கள் சரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பரவாயில்லண்ணா, பாய்ண்ணா. பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கசன்ட் யூனிவர்சிட்டி. இங்கே தான் நான் படித்த காலேஜ். எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா காலேஜெலாம். ஒரு மாதிரி 4 பேர் கூடயே இருப்பாங்க. கஷ்டம் தெரியாது. கஷ்டம் மீன்ஸ் மணி கஷ்டம் இல்லை. இப்போ ஆஃபீஸில் எப்படின்னா போட்டி போட்டு ஒருத்தனை கீழே இறக்கி பேசுகிறது, ஒருத்தனை தள்ளி விடுறது, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் காலேஜில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க. மாதிரி என் கூட 4 பேர் இருப்பாங்க. நான் காலேஜெலாம் லீவே போட மாட்டேன். ஆஃபீஸ்க்கெலாம் நிறைய லீவ் போடுவேன், காலேஜுக்கு லீவே போட மாட்டேன். ஒரு மாதிரி வைபாகவே இருக்கும். 4 பேர் கூட இருப்பாங்க. கஷ்டம் தெரியாது. எனக்கு ஒன்றுனா அவங்க வருவாங்க. காசு இல்லைன்னா அவங்க எனக்கு செலவு பண்ணுவாங்க, அவங்க காசை கொடுப்பாங்க. வைபாக இருக்குங்க. ஒரு மாதிரி காலேஜ் கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. எல்லாருக்கும் காலேஜ் மெமரிஸ்ன்றது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். காலேஜ் முடிச்ச பிறகு தான் லைஃபோட ரியாலிட்டி செருப்பால் அடிக்கும். இதுதான்டா லைஃபு. அப்பா வெயில் பொழக்குதுப்பா. இங்கே ஒரு ரோடு இருக்கும். அப்போது நான் காலேஜ் போய் சொல்லி கேவலமாக இருக்குங்க. பள்ளம் மேடு அப்படியே டமா இச்சினே போகும் இந்த ரோடு. கூடாஞ்சேரி ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரோடு. அப்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் நினைக்கிறேன். அப்போ வந்து டமா வண்டிலாம் உடையும். நாங்கள் வண்டி எடுத்துன்னு வர சொல்ல ஃப்ரெண்ட் வண்டிலாம் வச்சுருப்பேன். யாரோ பாட்டில் உள்ளே தூக்கி அடிக்கிறாங்க. இப்போ நான் பார்த்துட்டேன், பின்னாடி யாராவது தெரியாத வந்து மண்டையில் பட்டுனா என்ன பண்ணுவீங்க? இடிச்சு விழுந்துட்டாங்க. தப்புங்க. என்னாச்சு இவன்னாச்சு முடியலையா? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:35. நாங்கள் வந்து இன்னும் காட்டாங்கத்துல தாண்டல. தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு தலை சுத்துதுன்னு வண்டி அப்படியே ஓரமாக நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து அப்படியே டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாய். ஆமாம் சரிங்க வரட்டா. பாய் செலக்குட்டி. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இப்படி கிளம்பிட்டோம். தோசை வடை இதுதான் சாப்பிட்டோம். அப்புறம் பேக் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, பேக்கையும் ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்டாப் இல்லை ப்ரோ. எங்கேயும் ஸ்டாப் பண்ண வேணாம் ப்ரோ.
எங்கேயும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். எங்களை மாதிரி ஒரு ரைடர்ஸ் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா 11 இங்கே. சென்னையே தாண்டல இன்னும். சாரி, சென்னையில் செங்கல்பட்டு. அதனால் இந்த லேனில் போய் பட்டுன்னு மாறினாருங்க. அப்பா, நம்ம வண்டியில் ஒரு ப்ரெஸ்ஸுங்க குவிக் ஷிஃப்ட் இருக்குது, ஹைவேல நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ளைட் இருக்கும், வார்ஃபான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஓ, உள்ளே போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. எங்கே இதுலேயே பார்க்கலங்க இதெல்லாம் இருக்குன்ட்டு. பா, ஏர்பஸ் A319 அப்புறம் ஒரிஜினல் ஃப்ளைட் தானே இது? ஆனால் பா, ஒரு காலத்தில் இந்த ஃப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. வாவ் வாவ் வாவ், பயங்கரங்க ப்ரோ. உள்ளே போய் பார்ப்போம் ப்ரோ. வாவ் ப்ரோ, சீரியஸ்லி வேற லெவல் ப்ரோ. இது வந்து டாப்பு போல், டாப் அவுத்து வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க. ப்ரோ ஃப்ரண்ட்டில் இது இல்லை, பைலட் இது இல்லை, காக்பிட். பா, ஏன்னா இருக்குண்ணா இங்கே பைலட் ஓட்டுற இது லிவர்லாம் இருக்குது. இது வந்து ஆக்சிலேட்டர் போல். இது வந்து 1 2 3னா மேலே பறக்கும் போல ப்ரோ. இது வந்து ஃபுல் ஆப். இது வந்து இன்ஜின் ஆன். பிரேக் இது. ஃப்ளாப்னா இது இருக்கும்ல, அந்த விங்ஸ் இருக்கு. ஆமாம் ஃப்ளாப்பு ஏறி இறங்கும். அது இதுதான் இக்னிஷன். ஆக்சிலேட்டரா? இது ரிவர்ஸ் ஆக்சிலேட்டர். இங்கே என்ன தள்ளுது? கமான், லெட்ஸ் கோ பைலட். மிஸ்டர் ஃப்ளாஷ் பைலட் இஸ் ஹியர். 1 2 3 போகலாம் ப்ரோ. பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலுங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஏன்னா ஃப்ரெண்டு ரமணன் வந்து அவன் முன்னாடி போயிட்டான். 50 years ஆஃப் மகாத்மா காந்தி. சீரியஸ்லி ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வைக்கிற லக்கேஜுங்க. இவ்வளோ ஹைட் நம்மளால் ஏற முடியாது, கஷ்டம். என்கிட்ட பேக் பின்னாடி வந்து வெயிட் பேக் இருக்குலாம், ஏறிடும் நான். அந்த அற்புதமான ஃப்ளைட் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். ஏன்னா ரமணன் பையன் வந்து முன்னாடி போயிட்டான். அதனால் அவனை போயிட்டு நாங்கள் இப்போ சீக்கிரம் பிடிக்கணும். ஃபோன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் வருது. பின்னாடி இந்த பிரசாத் ஃபோன் என்கிட்ட ஃபோன் சார்ஜ் போடுறான்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ அவனுக்கிட்ட ஃபோன் வேறு இல்லை, எங்கேயா போய் நின்றுருப்பானுங்க. போய் பார்க்கணும் அவனுக்கு எங்கே இருக்கானுங்கன்ட்டு. அந்த ஃப்ளைட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி குழந்தைத்தனம்லாம் தோணுச்சுங்க. ஃப்ளைட் நான் இது வரைக்கும் ஒரே வாட்டி தான் போயிருப்பேன், அதையும் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ஒரு பார்த்தோன்னே ஒரு மாதிரி வைப் வந்துருச்சு. ஃப்ளைட் இவ்வளோ போகிறேன். அதுவும் இல்லாமல் அந்த பைலட் சீட்லாம் நான் பார்த்ததே இல்லையா. சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்லா தாங்க இருந்துச்சு. கீழே பிரேக்லாம் இருக்கும் போல், கால் வைக்கிற பிரேக். அதுவே எனக்கு தெரியாது, கையில் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினச்சிருந்தேன் இத்தனை நாள். பிரேக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. கேபி ப்ரோ வந்து பைலட்டுக்கு தான் படிச்சுட்டு இருக்காரு, பைலட் அதுக்காக தான் படிச்சிருக்காரு. அதனால தான் அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்காரு, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காரு. அவர் கரெக்டாக கூப்பிட்டு வந்து நம்மளை காமிச்சார், இந்த இடம் இருப்பான் நீ வந்து பாரு அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ளைட் இருக்கிற ரோடு வந்து 99 ரோடு. டுவர்ட்ஸ் செங்கல்பேட்டிலேருந்து ஹைவேல வந்தீங்கன்னா 99 ஒரு காஃபின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த ரோடு பேர் 99 ரோடு தான். ஒரு பெரிய ஒரு டீ ஸ்டால் இருந்துச்சு, கரெக்டாக பெரிய டீ ஸ்டால். அதுக்கு ஒட்டினா மாதிரி ஒரு லெஃப்ட் வச்சுங்க, அதுதான் அந்த ரோடு. இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா தாராளமாக போய் பாருங்கள்.